இன்ஸ்டாகிராம் ஸ்வாப் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. சொல்கிறேன். என்னது? மேங்கோவா? இது பப்பாளி. பப்பாளி நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிடு. ஒரு பீஸ் சாப்பிடு. இல்லை வேண்டாம், சாப்பிடு சாப்பிடுடா. அம்மா அம்மா கொடுத்தாங்களா? ஓகே. இன்ஸ்டாகிராமில் என்ன வீடியோ காட்டினேன்றதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. நான் நேராக பேச தப்பா நினைக்க வேண்டாம். சும்மா யாராவது யாருக்கு வேணாலும் பிறக்கலாம். ஒரு குழந்தை பிசிக்கலி சேலஞ்ச், ஒரு ஆட்டிசத்தோட குழந்தை பிறக்கலாம், அல்லது வேகமா இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையோட ஒரு குழந்தை பிறக்கலாம். அது உங்களுக்கும் பிறக்கலாம், எனக்கும் பிறக்கலாம். சரியா? அவங்களுக்கு உங்க சொசைட்டில இடம் இல்லையா பாஸ்? இல்ல சார், இடம் கிடையாது. இப்ப இந்த எல்லாத்தையும் பிரைவேட் ஆக்கணும்னு சொல்றவங்களுக்கு இதெல்லாம் தகவல் கேட்டுக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இதான் பதில். நீங்க சொன்னதான் பதில். உங்களோட இடம் இல்ல. பிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி சேலஞ்சுலேயே என் தம்பி டவுன் சிண்ட்ரோம், இதுக்கு தாண்டி ஹைப்பர் ஆக்டிவ், ஆர்டிசம்லேயே லெவல்ஸு, டவுன் சிண்ட்ரோம்லேயே பர்சன்டேஜ், இப்படின்னு நிறையா இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த சொசைட்டிக்கு தேவையில்ல, பிறக்கவே கூடாதுன்னு ஒருத்தன் அத்தனை கேமரா இருக்குது, இத்தனை லட்சம் பேர் இதை பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சே ஒருத்தர் பேசுகிறாருன்னா என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு புரியல. ஆணவ கொலை, ஜாதி கொலை அப்படின்னு இப்போ 3 நாள் முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு கொலை நடந்திருக்குது. இங்கே அதை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா இன்ஸ்டாகிராமில் இப்படி ஒரு வீடியோ எனக்கு சஜஸ்ட் ஆகுது. அதை பார்க்கும்போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வீடியோ எத்தனை லட்சம் பேர் பார்ப்பீங்க, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு குழந்தை இல்லை. நான் நினைக்கிறது என்னென்னா, எங்களால் பார்த்துக்க முடியும்னு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த மொட்டை மாதிரி ஒருத்தனுக்கு பிறந்திருந்தால் அவன் கொண்டு போய் அனாதாசிரமத்தில் சேர்த்துருப்பான். நான் ஒரு நாள் என்னால் முடிஞ்சா இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க எத்தனையோ பேர் அனாதாசிரமத்தில் பராமரிக்க ஆள் இல்லாமல் பேரண்ட்ஸையும் கொண்டு விட்டுட்டு போன ஆசிரமங்கள்லாம் இருக்குன்னா போய் உங்களுக்கு ஒரு நாள் விலாக் போடுறேன். அப்படிங்கும்போது என் தம்பியை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துப்பேன்ற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் எங்கள் வீட்டில் கடவுள் இந்த குழந்தைய கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு குழந்தை பிசிக்கலி சேலஞ்ச், ஆட்டிசத்தோட குழந்தை பிறக்கலாம். அது உங்களுக்கும் பிறக்கலாம், எனக்கும் பிறக்கலாம். அவங்களுக்கு உங்க சொசைட்டில இடம் இல்லையா பாஸ்? இல்ல சார், இடம் கிடையாது.